ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 13ஓட வெயிட் லாஸ் டயட் மெனு பார்க்கலாம். என்னடா இது டெய்லி பச்சையா ஏதோ ஒரு தோசை இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்போல்லாம் பச்சை பயிறு தோசை இருக்கோ அன்றைக்கெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் அடிஷ்னலாக ஏதாவது சேர்த்துப்பேன். பார்க்குறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். பாலக் சேர்த்துப்பேன், ஓட்ஸு, ரவை, இல்லாட்டி வந்து கடலை மாவு, இல்லாட்டி ஏதாவது ஃப்ளாக்ஸ் சீடு, இல்லாட்டி பம்கின் சீட் பவுட்ரு, இல்லாட்டி வெஜிடபிள்ஸு, ஆனியனு, கேரட்டு, வெள்ளரிக்காய், சொரக்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துப்பேன். பட் பார்க்குறதுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து லைட்டாக வேரி ஆகும். அது கூட வந்து தேங்காய் சட்னி, கொஞ்சமாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். பட் இந்த பச்சைப்பயிறு தோசை கூட நீங்கள் வேறு ஏதாவது சேர்க்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டியா ஸ்டைலில் வந்து களியும் மட்டன் கிரேவியும். ஜென்ரலாக பெங்களூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டனே அவ்வளோவா வாங்க மாட்டோம். ஊருக்கு போனால் தான் வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்தில் ஆடு வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, வேணுமான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மட்டன் 1 கிலோ வாங்கினோம். ஜென்ரலாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டன் வந்து அவ்வளோவா எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப லிமிட்டடாக எடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நான் மண்டியா ஸ்டைலில் வந்து களியும் இந்த குழம்பு வச்சேன். இது வந்து இந்த பச்சை மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த ரெசிபி வந்து தனியாக போடுறேன் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. என்னடா இது மட்டன் குழம்புக்கு போய் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால இது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் இல்லையா? அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா வந்து வீக் டேஸில் வந்து யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த பொரியல் செஞ்சாலும் அப்படியே இருக்கும். அதனால் சண்டே தான் ட்ரை பண்ணுவேன். கூட வந்து குக்கும்பர் ரைத்தா. இது வந்து மண்டியா ஸ்டைலில் கல்யாணம் ஆகிட்டு பாடுட்டை இந்த மாதிரி விருந்தெல்லாம் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி குழம்பு, களி, அப்புறம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சைட் டிஷ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு குழம்பு, களி மட்டும்தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்போல்லாம் வந்து டின்னர் ஹெவியாக லஞ்சு ஹெவியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுக்கணும்னு பார்ப்பேன். இன்றைக்கி வந்து சிறுதானியத்தில் வந்து உப்புமா, இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு 2 கலந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. ரொம்ப காரம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் வந்து மட்டன் கிரேவி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.